லாஸ்ட் இயர் பிஓ எக்ஸாம் நடந்த கொஷின்ஸ் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கொஷின்ஸு இந்த கொஷினுடைய ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி HCF ஆஃப் 51,85 கண்டுபிடிக்கணும். HCFனா மீ பே கான்னு சொல்லுவாங்க, இல்லை மீச்சிறு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க, மீ போவான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டு மீனிங்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ 51க்கும் 85க்கும் நம்ம என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிக்கணும். இப்போ HCFனால் என்ன மீனிங்னா, ரெண்டுத்துக்கும் காமன் டிவிசர் வரணும், காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் தான் HCFன்னு சொல்லுவாங்க. அப்போ 51க்கும் 85க்கும் காமன் அப்படி பார்த்தீங்கன்னா 51ன்றது கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 85 பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகாது. அப்படி இருக்கும்போது ரெண்டுமே ஹார்ட் நம்பர் அப்படி இருந்தால் அப்போ கண்டிப்பாக அது ஒரு ப்ரைம் நம்பரால் தான் கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 பார்த்தீங்கன்னா இந்த 51 வந்து பார்த்திங்கன்னா 3 முறை வரும், இந்த 85 பார்த்தீங்கன்னா 5 முறை வரும். அப்போ HCF வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 17 தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது, இதுதான் ஆன்சர். இதே கேள்வியை வந்து அவங்க எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி மெத்தடில் வந்து பார்த்தோம்னா நம்ம 1 வரை டிவைட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 15 வந்துடும். அப்போ 17 × 15 இதை சால்வ் பண்ணி பாருங்கள். 7 35 5 மீதி 3, I1 I இங்கே மேலே ஒரு 3 8. அடுத்து வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது சேமாக தான் வரும். அப்போது 17, அப்போ பார்த்தீங்கன்னா 5, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10, 15 5 மீதி 1, அப்போ 2, அப்போ 255 இருந்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னவா கிடைக்குன்னா எல்சிஎம்மாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அதனால நோட் பண்ணி வச்சுங்க. எப்போயுமே ஒரு கோ ப்ரைம், சரிங்களா? கோ ப்ரைம்னா என்ன சொல்லுவாங்கன்னா சார்பகா, அந்த சார்பகா எண்களுடைய HCF வந்து என்னவா இருக்குன்னா கண்டிப்பாக ஆல்வேஸ் வந்து 1ஆக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க HCF எல்சிஎம் ரிலேட்டடாக. எப்போவுமே எல்சிஎம்மோட வேல்யூஸ் தான் ஹையராக இருக்கும் கம்பேர்ட் டு தி HCF. சரிங்களா? எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது, அதனால சொல்லிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்சிஎம்மோட ஆன்சர் தான் எப்போயுமே அதிகமாக இருக்கும். சரிங்களா? நன்றி.